உன்னை தின்னாதிருந்தோது நான் போட போறேங்காவு ஒன்ன பெத்தவளை பார்த்தா கோயிலே கட்டு வேண்டியாத்தா. அத்தியாயம் 9. எப்ப கட்ட போறீங்களா என்று திடுமென கேட்ட குரலில் திரும்பி பார்த்தான் சொக்கன். என்னடி கட்டணும் என்றபடி வேலையை தொடர்ந்தான். நீங்க தானே இப்ப கத்திட்டு இல்ல பாடிட்டு இருந்தீங்க என்றவளை முறைத்து வைத்தான். அந்த அளவு ஒன்றும் மோசமாக இல்லைதான், இருந்தாலும் கொஞ்சம் கத்தல் போலத்தான் இருந்தது அவன் பாடிய பாடல். சரி சரி, நீங்களும் ரெடியாகுங்க, ஆபீஸ் போவோம் என்றவளை பார்த்து முறைத்தவன், அப்போ நான் பாடினது நல்லா இருக்குன்னு சொல்லு என்றவனிடம் பொய் சொல்ல முடியாது லிங்கம் என்று விட்டாள் பெண். நான் எடுத்துட்டு வந்ததே 3 செட் ட்ரெஸ் தான் சுந்தரி, ஆபீஸ் போட்டு வர அளவுக்கு அது ஓகேவான்னு தெரியலையே என்றவனிடம், ஏன் வந்தா சில இடம் செல்ல வேண்டியிருக்கும், அதனால இன்னும் 2 ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்க கூடாதா என்றெல்லாம் அவள் நினைக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. மாறாக, நாம வரும்போது போட்டு வந்தீங்கல்ல அந்த பர்பிள் கலர் ஷர்ட், அதுவே சூப்பர் தாங்க, போட்டு ரெடியாகுங்க என்றவளிடம் ஓகே என்று விட்டு தயாராக சென்றான். மேனேஜர் காலிங் என்று வரவும் அவரோடு உரையாடினாள். ஜேர்னி ஓகே தானே சார், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே என்று கேட்டு தெரிந்து கொண்டவள் மற்ற விடயங்களை அவரிடம் கேட்டறிந்தாள். ஓகே சார், அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுங்க, சரக்கு 1 மந்த்ல அனுப்புறோம்னு சொல்லுங்க, அப்படியே அவங்க சைட்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண சொல்லிடுங்க, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்றவள் இன்னும் சில பேசி விட்டு வைத்தாள். ரெடி சுந்தரி, போலாமா என்றவனை நெருங்கியவள் அவன் சட்டை மேல் பொத்தானை போட்டு விட்டாள். சட்டை கை மடித்து மேலே ஏற்றி விடப்பட்டிருந்தது. வெள்ளிக்காப்பு வெளியில் தெரிய அதை கீழே இழுத்து விட்டு பட்டன் போட்டவள், வரும்போது மேல தூக்கிக்கலாம் என்று கூறிவிட்டு தள்ளி நின்று அவனை பார்த்து, இப்போதான் ரெடி என்றபடி கையை சூப்பர் என்று காட்டினாள். அவனுக்கு உடை அணியும் போதே பொத்தான் போட வேண்டுமென்ற ஞாபகம் இருந்ததுதான், ஆனாலும் மனைவி செய்வதில் ஒரு சுகம்தானே, அதனால்தான் அப்படியே வெளியில் வந்தான். அவன் எண்ணம் போல் நடக்க மர்மமாய் புன்னகைத்துக் கொண்டான், மீசையை முறுக்கியபடி. இப்போதுதான் அவளை கவனித்தான். அலுவலகத்திற்கு அவன் பார்த்தவரை இவள் பேண்ட் சட்டையில் தான் சென்றிருக்கிறாள். இன்று சுடிதார் அணிந்திருந்தாள். நெற்றியில் திலகம் கூட கொஞ்சம் பெரிதாய் வைத்திருந்தாள். உதட்டுக்கு லேசாக சாயம் பூசியிருப்பது போல் தோன்றியது. அவளை பார்த்தபடி நிற்க அவன் மனைவியோ அதை கண்டு கொள்ளாமல் வெளியில் செல்ல நகர்ந்தாள். ஓய் சுந்தரி என்று அவளை நிறுத்தினான். என்ன லிங்கம் என்று திரும்பி நின்றவளை நெருங்கியவன், பார்ப்பதற்கு உடல் உரசிக்கொண்டு இருப்பது போல் தோன்றினாலும் இடைவெளி இருந்தது. 2 கைகளையும் கார் சட்டை பாக்கெட்டினுள் நுழைத்துக் கொண்டு அவள் உயரத்திற்கு சற்று குனிந்தவன் அவள் என்னதென்று உணரும் முன் பட்டு உதட்டில் பட்டும் படாமல் இதழ் ஒற்றி நகர்ந்தான். உடல் என்ன, அவனது உடை கூட அவள் மீது படவில்லை, உதட்டை தவிர. என்னதான் அவன் தொடும் நிமிடங்கள் சாதாரணமாக இதுவரை இருந்தாலும் இது அவளுக்கு உள்ளுக்குள் சில்லென்று இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இந்த உதட்டு முத்தம் நீண்டிருக்கலாம் என்று கூட தோன்றியது. காரணம், அதன் உணர்வை அவளால் உள்வாங்க முடியவில்லை. இல்லை, அந்த தித்திப்பை முழுதாய் உணர முடியவில்லை. இதான் உண்மை. திருட்டு ராஸ்கல் என்று அவனை செல்லமாய் திட்டியவள் உதட்டை துடைத்துக் கொள்ளவெல்லாம் இல்லை. சில நிமிடம் கடந்து கீழே சென்றாள். அவள் கீழே செல்லும் போது ஒன்றும் அறியாதவன் போல் உணவை அறிந்து கொண்டிருந்தான். அவன் அருகில் சென்று அமர அவள் பார்வை அவனிடமே இருக்க அவனோ அதை உணர்ந்தபடி உணவில் கவனமாக இருந்தான். நீங்க போங்க, நாங்களே பரிமாறிக்கிறோம் என்றபடி வேலையாளை அனுப்பி வைத்தாள். உண்டு கொண்டுதான் இருக்கிறான், ஆனால் தட்டில் வைத்த 2 இட்லி அப்படியே தான் இருக்கிறது. வெறும் கையை எவ்வளவு நேரம் சாப்பிடுவீங்க லிங்கம், கொஞ்சம் இட்லியும் சாப்பிடுங்க என்றபடி தனக்கு பரிமாறிக்கொண்டாள். இப்போதுதான் அவளை நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தான். திருடா என்று முணுமுணுத்தது அவன் காதில் விழுந்தாலும் பதில் ஒன்றும் அவன் சொல்லவில்லை. டிரைவர் கார் எடுக்க இருவரும் பின்னிருக்கையில் அமர்ந்தனர். லிங்கம், நான் இங்க வந்ததுல இருந்து அத்தை மாமாட்ட பேசவே இல்லையே, எதுவும் தப்பா நினைச்சுப்பாங்களா என்று அவனிடம் கேட்க, தப்பாலாம் நினைக்க மாட்டாங்க, ஆனா நீ கால் பண்ணி பேசினா சந்தோஷப்படுவாங்க, உனக்கு இஷ்டம்னா பேசு என்று விட்டான். நீ பேசி இருக்க வேண்டும், நீ செய்தது தவறு என்றெல்லாம் அவன் நினைக்கவில்லை, சொல்லவும் இல்லை. அப்படி பார்த்தால் அவனும் தான் அபர்ணாவிற்கு அழைத்து பேசவில்லை. பேசுவது உன் விருப்பம், ஆனால் உன் முக்கியம்தான் அங்கு எதிர்பார்க்கப்படும் என்று நல்விடயத்தையும் சொல்லிவிட்டான். ஓகே, அப்போ கால் பண்ணி கொடுங்க, நான் பேசுறேன் என்று விட்டாள். ஏன், நான் தான் கால் பண்ண வேண்டுமா?
அவர்கள் எனக்கு பண்ணி பேசக்கூடாதா? நான் வேலையாக தானே வந்தேன். நான் தானே அவர்கள் வீட்டுக்கு புதிய ஆள். அப்போ அவங்க தானே என்னோட பேச முயற்சி செய்யணும் என்றெல்லாம் நினைக்கவில்லை. ஏன் முன் போனில் கால் பண்ணி பேச வேண்டியதானே? நம்பர் இல்லை என்றால் என்னிடம் கேட்டு வாங்கி பேசுவதற்கு என்ன என்றெல்லாம் லூசுத்தனமா யோசிக்காமல் அலைபேசியை தன் சுந்தரியிடம் கொடுத்தான். என் மொபைல்ல லாக் இல்ல, போடணும்னா போட்டுக்கலாம் என்ற தகவலோடு என்று வாங்கி கொண்டவள் அம்மா என்ற எண்ணிற்கு அழைப்பு விடுத்தாள். சாப்பிட்டியா தம்பி என்றுதான் கேட்டார் எடுத்ததும். அத்தை, நான் ஆதிலா பேசுறேன், நல்லா இருக்கீங்களா என்று கேட்க ஜெயந்திக்கு அப்படி ஒரு ஆனந்தம். ஏ ராஜாத்தி, நல்லா இருக்கே கண்ணு, நீ எப்படி இருக்க? தம்பி உன் மனசு நோகாம நடந்துக்குதா என்று அவள் பேச இடம் கொடுக்காமல் கேள்விகளை அடுக்க லிங்கம் சொன்ன செய்தியின் அர்த்தம் நன்றாக புரிந்தது இப்போது. அதெல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க அத்தை. மாமா எப்படி இருக்காங்க? அதெல்லாம் அவர் நல்லா இருக்காரு கண்ணு, நீ உடம்ப பாத்துக்கோ என்றவரிடம், இங்க கொஞ்சம் வேலை அத்தை, அதான் எனக்கு போன் பண்ணி பேச முடியல, நேரம் கிடைக்கல, பேசுறேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது என்றாள் ஆதிலா. அதெல்லாம் நாங்க ஒன்னும் எடுத்துக்கலாதி, நேரத்துக்கு சாப்பிடுங்க ரெண்டு பேரும். ஊர்ல தான் உங்களை பார்க்க ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. நான் தான் தம்பி வேலை விஷயமா வெளியில போனுச்சு, அப்படியே மருமகளே கூட்டிக்கிட்டு போயிடுன்னு சொல்லி வச்சிருக்கேன். நீங்க பார்த்து சூதானமா இருங்க என்ன என்றவர் அழைப்பை வைத்து விட்டார். அழைப்பு துண்டிக்கப்பட்டதும் தான் கணவனிடம் கேட்டாள், நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க என்று. அவளை பார்த்து புன்னகைத்துக் கொண்டவன், தனியா இருக்கும்போது இத பேசுவோம் சுந்தரி என்று விட்டான் சொக்கன். என்று தலையசைத்துக் கொண்டாள். இப்போதும் லிங்கத்திற்கு தோன்றியது தங்களை யாரோ பின்தொடர்வது போல். ஆனால் அவனால் என்னவென்று யூகிக்க முடியவில்லை. அலுவலகம் உள்ளே கார் நுழைந்ததும், இவ்வளவு பெரிய இடமா என்பது போல் பார்த்தான் லிங்கம். அந்த இடத்திற்கு சம்மதமே இல்லாதது போல் ஒரு கண்ணாடி கட்டடம் வேறு இருந்தது. அங்குதான் கார் சென்றது. இறங்கி உடனே முன்னே இவள் சென்று விடவில்லை. கணவன் மெதுவாய் அங்கு பார்த்து கொண்டு வர அவனுக்கு ஈடு கொடுத்துதான் அவளும் நடந்தாள். அவள் அரை பக்கமின்றி அவன் வேறு பக்கம் செல்ல, லிங்கம் நார்க்க கேபின் போயிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பாப்போமா என்று கேள்வி போன் வினாவினாலும் அதில் இப்படி செய்வோம் என்ற எண்ணம் தாங்கி இருந்ததோ. சரி என்று விட்டு அவளது அறையை நோக்கி நகர்ந்தார்கள். அவள் அறையும் ஏதோ வீட்டு அறை போலத்தான் இருந்தது. ஃப்ரிட்ஜ், சோஃபா, 2-3 அறை கூட இருந்தது. என்னவென்று ஆராய தோன்றவில்லை அவனுக்கு. லிங்கம், என் பக்கத்துல ஷேர் போட்டு உட்கார்ந்துக்கிறீங்களா, இல்ல சோஃபா ஓகேவா என்றவளிடம், சோஃபா ஓகே என்று விட்டான். அவளது சாம்ராஜ்யம் அது. அதில் நேற்று வந்தவன் நெருங்கினால் இயல்பாய் அதை அனைவராலும் எடுத்துக்க முடியாது. அதனால் அவளுக்கும் அவளது உழைப்புக்கும் மரியாதை கொடுத்தான் சொக்கலிங்கம். அவள் அங்கு அமர்ந்ததும் வேலையில் மூழ்கிவிட்டாள். கூட ஒருவன் வந்தது என்பதை மறந்து இடையில் சில போன் கால் செய்து பேசினாள். மனைவியை நினைத்து பிரமிப்பாக இருந்தது அவனுக்கு. அலுவலகம் நுழைந்ததுமே அவளது தோரணையே வேறையாக இருந்தது. இவள் என் சுந்தரி இல்லை, என்னிடம் வீட்டில் இருக்கும் சுந்தரி அல்ல என்று நன்றாக புரிந்தது. மற்றொன்றும் கவனித்தான். அவளுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் யாரும் இல்லை. அவளைதான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறாள். 2 மணி நேரம் கடந்து கணவனிடம் வந்தாள். ரவுண்ட்ஸ் போவோமா என்றபடி ஓகே என்றபடி எழுந்து கொண்டான். அந்த கண்ணாடி கட்டிடத்தில் 30 பேர் வேலை பார்ப்பார்கள் போல் தோராயமாக. எல்லாம் அன்றைய லோட் கணக்கு பார்ப்பதற்காகவே. உற்பத்தி செய்தது எவ்வளோ, வெளியில் சென்றது எவ்வளோ, இப்படி அவள் சொல்ல ஆச்சரியங்களின் அணிவகுப்பு போல் தோன்றியது லிங்கத்திற்கு. அடுத்து நேராக கேண்டீன் அழைத்து சென்றாள். அது பணம் கொடுத்துதான் சாப்பிடும்படியான இடம், ஃப்ரீ அல்ல என்பது தெரிந்தது. இருவருக்கும் டீ, ஸ்நாக்ஸ் ஆர்டர் செய்தாள். அதற்கு அவனை பணம் கொடுக்க சொன்னாள். நாம் எதற்கு பணம் கொடுக்க வேண்டும், நீதானே வைத்திருக்கிறாய் என்றெல்லாம் ஆடவன் கேட்கவில்லை. அவனுக்கு இதுவும் புரிந்தது. எப்போது இங்கடி வந்தாலும் பணம் கொடுத்துதான் நாம் வாங்க வேண்டும் என்பது. அவளது சிறு சிறு செயல்களும் அவனுக்கு பிடிக்கிறது. மேனுபேக்சரிங் இடம் எல்லாம் செல்ல முடியாது. அதனால் வெளியே லோடு ஏற்றுவதை பார்த்தான். லோடு ஏற்றுவதற்காகவே பிரிட்ஜ் போன்று கட்டப்பட்டிருந்தது. பெரிய பெரிய லோடு லாரிகளில் ஏற்றியபடித்தான் இருந்தார்கள். அதெல்லாம் பார்த்து அவனுக்கு கண்டிப்பாக இது டென்ஷன் வேலை என்று எண்ணாமல் இருக்க முடியவில்லை. கணக்கு ஒரு இடத்தில் தவறினாலும் அது பெரிய நட்டத்தில் கொண்டு வந்து விட்டுவிடும் என்பதை சில மணி நேரங்களிலேயே தெளிவாக உணர்ந்து கொண்டான். வெயில் அதிகமா இருக்குல்ல இன்னைக்கு என்று கேட்டவளிடம் ஆம் என்பது போல் தலையசைத்தான். சுந்தரியின் கணவனாக இல்லாமல் ஆதிலா என்ற தொழில் அதிபரிடம். ஆம், அவனுக்கு அப்படித்தான் தோன்றியது. அப்பா, கண்ணுல கம்பீரத்தை வச்சுக்க முடியுமா? இதோ வைத்திருக்கலாளே இவள் வந்ததும் யாரும் வேலையை விட்டு வணக்கமெல்லாம் வைக்கவில்லை. ஆனால் இவன் யார் என்பது போல் வேலையோடு வேலையாக லிங்கத்தை பார்த்தார்கள்.
இவள் இங்கு வருவது புதிதல்ல, தினமும் வருவாள். புதிதில் அனைவரும் வணக்கம் வைக்க அதை ஏற்றவள் அதன் பின் நான் தினமும் தான் வருவேன், உங்கள் வெளியை பாருங்கள், இதெல்லாம் வேண்டாம் என்று விட்டாள். ஓகே லிங்கம், கிளம்புவோமா? மணி 2 தாண்டிருச்சு. ஓகே என்று இருவரும் கிளம்பி விட்டனர். சாப்பிட்டு அறைக்கு வர லிங்கம், வீட்டுக்கு போகலாமா? வீட்ல இருந்தே கொஞ்ச நாள் பாத்துக்கிறேன், அப்புறம் என்ன செய்யலாம்னு பாப்போம். உங்களுக்கு எதுவும் பிளான் இருக்கா என்று கேட்டாள் ஆதிலா. சோஃபாவில் சென்று அமர்ந்தவன், இங்க வா என்று அவளை பக்கத்தில் அழைத்தான். அவள் வந்து என்னவென்று கேட்க அவளை மடியில் அமர்த்தி கொண்டான். சொல்லியிருந்த நானே உட்கார்ந்திருப்பேன், இதுக்கு ஏன் இப்படி இருக்கிறீங்க என்றவள் அவன் கழுத்தில் கையை மாலையாக்கி காலை சோஃபாவில் நீட்டிக்கொண்டாள். உனக்கு அங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா என்று கேட்டவனின் கன்னத்தில் கடித்தவள், நான் அங்க இருக்கும்போது உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமான்னு இருந்துச்சா என்று கேட்டவளின் கன்னத்தில் இதழ் பதித்தவன், அப்படி இல்ல, ஆனா இவ்ளோ வசதி அங்க இல்லையே என்றான். ஃபர்ஸ்ட் அங்க முடியாதுன்னு தான் தோணுச்சு, பட் தூக்கத்துக்கு இந்த பையனை கட்டி பிடிச்சா போதும், நிம்மதியா தூங்கலாம்னு தோணுது. எனக்கு அது போதும். நான் இங்க இருக்கும்போது தூங்கவே மாட்டேன் லிங்கம், தூங்க முடியாதுன்னு கூட சொல்லலாம். நிறைய பொறுப்பு சின்ன வயசுலயே. எனக்கு அந்த அளவு அறிவு அப்போ இல்ல, ஆனா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் பார்க்கணும்னு. அப்பா உருவாக்கிய இடத்த பெருசா கொண்டு போகணும்னு வெறி, அதுக்காக நிறைய பண்ணினேன். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தான் பண்ணினேன். அதனால ஃப்ரீ டைம் எல்லாம் படிக்கணும், கம்பெனி பத்தி யோசிக்கணும், இப்படி இன்னும் நிறைய. ஏதாவது யோசிச்சுக்கிட்டு தூங்கவே முடியாது. அங்க வந்து ஃபர்ஸ்ட் டே அந்த கட்டில படுத்ததுதான் தெரியும், வேற எந்த நினைப்பும் இல்ல. நைட்டும் உன் அனுப்புல நல்லா தூங்கிட்டேன், அதனால எனக்கு இப்போ நல்ல தூக்கம் தான் வேணும், அது இங்க இருக்கு என்றவள் அவனோடு நன்றாக ஒன்றிக் கொண்டாள். அவனுக்கு கண்கள் கலங்கிவிடும் போல் இருந்தது. எனக்கு நன்றாக தூங்க வேண்டும், நான் தூங்கி வருடமாச்சு, உன்னிடம் நிம்மதியாக உறங்குகிறேன், எனக்கு அந்த நிம்மதி போதும், இந்த ஆடம்பரம் இப்போது வேண்டாம் என்று சொல்லும்போது உடலே சிலிர்த்தது அவனுக்கு. சிறிது நேரம் அவன் மீது சாய்ந்திருந்தவள் சற்று அவனிடமிருந்து விலகி, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லவே இல்ல லிங்கம் என்றவளிடம் தன் வேலையை சொல்ல, வாவ் சூப்பர் லிங்கம், கவர்மெண்ட் ஜாப்? சரி, நான் இதை அப்பவே கேட்டிருக்கணும். உங்களுக்கு லீவ் இருக்கா? நான் கண்டுக்காம ஏன் இஷ்டத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் என்று வருத்தப்பட்டவளை அவள் உதட்டில் விரல் வைத்து நிப்பாட்டினான். 1 வீக் லீவ் தான் எடுத்திருக்கேன், சோ ப்ராப்ளம் இல்ல என்று இறுக அணைத்துக் கொண்டான். நாளைக்கு கிளம்பலாம் சுந்தரி என்றவனிடம் என்றவள் ஒன்றும் பேசவில்லை. மனைவி மடியில் இருக்க அவன் கைகள் அத்துமீறவில்லை. அவள் சொன்ன நிம்மதியான உறக்கத்தை அவளுக்கு நன்றாக கொடுக்க நினைத்திருக்கிறான். அவள் முதுகை வருடி கொடுக்க சில நிமிடங்களில் உறங்கியும் போனாள் அவனின் சுந்தரி. அவளை தூக்கிக் கொண்டு கட்டிலுக்கு சென்றவன் தானும் அவளோடு படுத்து நன்றாக அணைத்துக் கொண்டான்.